ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிங்க் ரிலீஸ் சைக்கிள் 2ங்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 142ல இருக்கு. இது ஒரு மீடியம்ல ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லிங்க் ரிலீஸ் சைக்கிள் 1 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்க அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஜஸ்ட் நம்ம வந்து 4 லைன் கோடு தான் அதுல இருந்து ஆட் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்ல சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள்ல ஸ்டார்ட் ஆகுற நோட கண்டுபிடிச்சு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அந்த லிங்க் லிஸ்ட்ல எந்த சைக்கிளும் இல்ல அப்படின்னா நம்ம நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ எப்பவும் போல அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. லிங்க்டு லிஸ்ட் ஒன்ல வந்து எப்படி ஒரு ஹெட் கொடுத்துட்டு பொசிஷன் எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இது கொஸ்டின்ல நம்மளுக்கு புரியறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது பேராமீட்டர் கிடையாது. ஸோ அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பாத்தீங்கன்னா 3 2 0 -4. ஸோ -4க்கு அடுத்து 2ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 2வை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நோட ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா 1 2ன்னு இருக்கு. பொசிஷன் 0 2ல இருந்து நேரா 0th இண்டெக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம இங்க 1ங்கிற நோட தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நோடு தான் கொடுத்துருக்காங்க. இங்க சைக்கிளே கிடையாது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நல் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நல் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு லிங்க்டு லிஸ்ட் 1ல வந்து ஒரு 4 லைன் கோட் ஆட் பண்ணாலே போதும். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சைக்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துருப்போம். கரெக்டா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒரு இடத்துல மீட் ஆகும். அப்படி மீட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல சைக்கிள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3, அதுக்கப்புறம் 4 5, அதுக்கப்புறம் 6 7 8, தென் வந்து 3க்கு இது ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ இங்கே மூவ் ஆகும், ஃபாஸ்ட் இங்கே மூவ் ஆகும். கரெக்டா? தென் ஸ்லோ வந்து இங்கே வரும். ஃபாஸ்ட் வந்து 5th நோட்ல மூவ் ஆகும். தென் ஸ்லோ வந்து 4th நோடு வரும். ஃபாஸ்ட் வந்து 7th நோட் போயிடும். தென் அகைன் ஸ்லோ இங்கே வரும். ஃபாஸ்ட் வந்து 3 கிட்ட வந்துடும். தென் ஸ்லோ அகைன் 6 கிட்ட வரும். இவர் வந்து 5th நோட்ல வந்துடும். தென் ஸ்லோ பார்த்தோம் அப்படின்னா 7th நோடு கிட்ட வரும். ஃபாஸ்ட் வந்து இங்க இருந்து திரும்படி 7th நோடு வரும். ஸோ இதுக்கு மீட்டிங் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 7 தான். ஓகேவா? ஸோ நான் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேல இருக்க இப்போ மீட்டிங் பாயிண்ட் வந்து 7 கிட்ட தான் நமக்கு மீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து சைக்கிள் இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல. கரெக்டா? ஸோ இதே இதுல இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க மீட் ஆயிருக்கும். ஸோ திரும்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லோ பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃபாஸ்டையும் ஸ்லோவையும் அகைன் ஒன்னொன்னா மூவ் பண்றோம். ஓகேவா? ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம மூவ் பண்ணிட்டே வரோம். ஏதோ ஒரு இடத்துல அகைன் இது மீட் ஆகும். அந்த மீட் ஆகுற பாயிண்ட் தான் வந்து சைக்கிள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 7. இப்ப இந்த 7ல இருந்து இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறது எங்க? 3 கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸும் ஸ்டார்டிங் ஹெட்ல இருந்து இந்த 3rd நோடு வருதுல, இதோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் ஒன்னொன்னா மூவ் பண்ணிட்டே வந்தா ஒரு இடத்துல மீட் ஆகும். அப்ப அது ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லோ இங்க வரும். ஃபாஸ்ட் வந்து 8 கிட்ட வரும். அகைன் ஸ்லோ வந்து 3 கிட்ட வரும். ஃபாஸ்ட் வந்து 8க்கு அடுத்து நேரா 3 கிட்ட தான் வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டாடாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காரிதம் ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இந்த சைக்கிளோட லென்த் சி அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு அவங்க வந்து மீட் ஆகுற பாயிண்ட்ல இருந்து அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற லென்த்தும் ஸ்டார்ட் ஆகுதுல ஹெட்ல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்டோட லென்த்தும் சேமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அந்த லென்த் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா ரெண்டுமே மூவ் பண்ணா ஒரே இடத்துல வரும். கரெக்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இனிஷியலா நான் எப்பவும் போல வந்து நான் அதே கோடை தான் இங்க எழுதியிருக்கேன். 2 பாயிண்ட்டுமே மீட் ஆனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருப்போம். அதுக்கு பதிலா நம்ம இங்க வந்து பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? சைக்கிள் இருந்தா அதோட பிகினிங்க சொல்லணும். அதே சைக்கிள் இல்ல அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இந்த இஃப்ல இங்க செக் பண்றோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபிளாட்டான ஒரு லிங்க்டு லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ வந்து ஏதோ ஒரு இடத்துல வரும்போது ஃபாஸ்ட் வந்து நல்லுக்கு ரீச் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இது மிடில் நோடு. இது ஃபாஸ்ட் வந்து ஒரு இடத்துல ரீச் ஆயிருக்கும். அப்படி ரீச் ஆகுற இடத்துல நல்ல இருந்தா இந்த ஒயில் விட்டு வெளியே வந்திருக்கும். அப்படி வெளியே வந்துன்னா நமக்கு சைக்கிளே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்கோம். ஃபாஸ்ட் ஈக்குவல் ஈக்குவல் நல்ல இல்ல ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது ஈக்குவல் ஈக்குவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க சைக்கிளே கிடையாது. நம்ம வந்து நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். லைக் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க ஹெட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்லோ இங்க மூவ் ஆகும், ஃபாஸ்ட் இங்க வந்திருக்கும். அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணி அகைன் மூவ் பண்ணுவீங்க. ஸ்லோ இங்க இருந்து இங்க வந்திருக்கும், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க ஒரு ஜம்ப் இங்க வந்திருக்கும். கரெக்டா?
ஃபாஸ்ட் இங்க இருந்து இங்க வந்திருக்கும். இப்போ ஸ்லோ அகைன் இங்க மூவ் பண்ணுவான், ஃபாஸ்ட் வந்து இங்க மூவ் பண்ணுவான். கரெக்டா? ஸோ இதான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட். இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்லோவை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்ப சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த சைக்கிள் மீட் ஆகுறதுல இந்த இதுல இருந்து கனெக்ட் ஆகுற லென்த் பிகினிங் இருக்குல்ல, சைக்கிள் பிகினிங் இந்த லென்த்தும் ஸோ இந்த ஹெட் நோட்ல இருந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இருக்கிற லென்த்தும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்லோவை இங்க மார்க் பண்ணிட்டு மூவ் பண்றோம். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வரும், ஸ்லோ அடுத்து மூவ் பண்ணோம்னா இங்கே தான் வரும். ஸோ இது ரெண்டுமே மீட் ஆயிருச்சு அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு தான் இங்கே ஒய் லூப்ல இங்க ரன் பண்ணியிருக்கோம். ஸ்லோ நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் வரைக்கும் ரன் பண்றோம். லைக் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வர்ற வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டே வரோம். அப்படி ஒரே இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அதுதான் சைக்கிள் ஸ்டார்ட். அப்போ நம்ம வந்து ஸ்லோவை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அதான் இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா இங்க ஸ்லோ ஸ்டார்ட் ஆகும், இங்க ஃபாஸ்ட். ஸோ அகைன் வந்து ஸ்லோ ஒரு தடவை மூவ் பண்ணுவோம், ஃபாஸ்ட் இங்கே தான் வரும். இங்க ஒரு ஜம்ப், திரும்படி இங்க ஒரு ஜம்ப் ஆகி ஃபாஸ்ட் இங்கே தான் வந்திருக்கும். அகைன் வந்து ஸ்லோ இங்க வரும், அகைன் ஃபாஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே மீட் ஆயிருவாங்க. கரெக்டா? இந்த மீட் ஆகுற பாயிண்ட்ல இருந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற இடத்து வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஹெட்ல இருந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து திரும்படி ஃபாஸ்ட் நோடு இங்க இருக்கும், திரும்படி ஸ்லோ நோடு வந்து ஒன்லயே தான் இருக்கும். இதான் ஹெட் நமக்கு. ஸோ அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே இது ஃபெயில் ஆயிரும். ஸ்லோ நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்டாங்கிறப்ப ஃபெயில் ஆயிரும். ஃபைனலாக நம்ம ஸ்லோ ரிட்டர்ன் பண்ணுவோம், ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒன்னுல தான் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் நமக்கு அவுட்புட்டாகவும் வரணும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் n டைம்ஸ் தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைக்கிள் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஓ ஆஃப் n தான் எடுத்துக்கும். ஓகேவா? நம்ம இங்க சைக்கிள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஓ ஆஃப் n டைம்ஸ் டிராவல்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? இதான் மேக்ஸிமம் லெவலும். அதுக்கப்புறம் நம்ம இங்க மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து திரும்படி சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ மேக்ஸிமம்னு பார்த்தோம்னா ஓ ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஓ ஆஃப் ஒன்லேயே ரன் ஆயிரும் இதுக்கு. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் ஹெட்ல மார்க் பண்ணிட்டு எப்பவும் போல ஒன்னொன்னா மூவ் பண்ணுவோம். ஸ்லோ ஒரு ஒரு தடவையும் ஃபாஸ்ட் 2 தடவையும் மூவ் பண்ணுவோம். ஒரு இடத்துல மீட் ஆகும்ல, அப்ப நம்ம இதை பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒயில போட்டு வெளியே வந்துடும். அப்ப நமக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? அந்த மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு சைக்கிள் இருக்கு. இல்ல அந்த ஃபாஸ்ட் வந்து நல்லுக்கோ இல்ல ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சைக்கிளே இல்லை. ஸோ அதனால நம்ம நல்ல ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தென் வந்து என்ன பண்றோம், ஸ்லோ வந்து ஹெட்ல மார்க் பண்ணிட்டு ரெண்டுமே ஒரு ஒரு பாயிண்டரா மூவ் பண்றோம். கண்டிப்பா ஒரு இடத்துல மீட் ஆகும், அதுதான் வந்து சைக்கிளோட பிகினிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அந்த ஸ்லோவை ஃபைனலா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அங்க ரன் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.